திருமறை குரானில் ஒரு ஆயத்து இருக்கிறது. அந்த ஆயத்துகளின் சிறப்பு மிகவும் மிகவும் அதிகம். இன்ஷா அல்லாஹ் அந்த ஆயத்து ஓதினால் கிடைக்கக்கூடிய நன்மை மட்டுமில்லாமல் அந்த ஆயத்தை எப்படி ஓத வேண்டும், அந்த ஆயத்தை ஓத வேண்டிய நேரம் எப்போது போன்ற விஷயங்களை எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்வோம். மிகவும் பவர் உள்ள அந்த 2 ஆயத்துகள் இன்ஷா அல்லாஹ் எது என்பதையும் நாம் கற்றுக்கொள்வோம். இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தில் நாம் அந்த ஆயத்தை ஓதுவதால் அல்லாஹு தாலா நமக்கு தரக்கூடிய அருட்கொடைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லாஹு தாலா நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 விஷயங்களை நேரடியாக கொடுத்திருக்கிறான். மற்ற எல்லாவற்றையுமே ஜிப்ரேல் என்ற மலக்கு மூலமாக தான் அல்லாஹு தாலா கொடுத்தான். ஆனால் 3 விஷயங்களை அல்லாஹு தாலா நேரடியாக நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான். அந்த 3 விஷயங்களில் ஒன்று தான் இன்னைக்கு நாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆயத்து. அது எதற்காக நாம் ஓதுகிறோம்? அந்த ஆயத்தை பற்றி நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வார்த்தைகளை கேட்டால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஆயத்தை நாம் ஒன்று இறுக்கமாக பிடித்தால் போதும். அப்போது இன்ஷா அல்லாஹ் இந்த ஆயத்து எது, அதை எப்படி ஓத வேண்டும், அதை ஓதினால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன என்பது பற்றி ஒரு விரிவான ஒரு வீடியோவை இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் நான் பகிர்ந்து கொள்கிறேன். கடைசி வரை பாருங்கள், மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லா வலா ஆலிஹி வஸஹ்பி அல் ஃபைஸி நிப்ரத்துல்லா அம்மாபாத். மூமின்களே, நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா திருமறை குரானில் உள்ள 6666 ஆயத்துகளையும் இறைவன் கொடுத்தான். அந்த ஆயத்துகளை எல்லாமே அல்லாஹு தாலா இறக்கி கொடுத்தது மகானான ஜிப்ரேல் அலைஹிஸ்ஸலாம் என்ற மலக்கு மூலமாக தான். அந்த மலக்கு வழியாகத்தான் அல்லாஹு தாலா இது எல்லாவற்றையும் நபி அவர்களுக்கு கொடுத்தான். ஒரு ஹதீஸில் வருகிறது, அந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா 3 விஷயங்களை நேரடியாக கொடுத்தான். மற்ற எல்லா விஷயங்களையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ற மலக்கு மூலமாக தான் அல்லாஹு தாலா வழங்கினான். ஆனால் இந்த 3 விஷயங்களை மட்டும் அல்லாஹு தாலா தனது ஹபீபான முத்தரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரடியாக வழங்கினான். அந்த 3 விஷயங்களையும் நாம் சிந்தித்து பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்தஸ்து எவ்வளவு உயர்ந்தது என்பதை நமக்கு புரிந்து கொள்ள முடியும். அதில் முதலாவது விஷயம் என்னவென்றால், நமக்கு எல்லாம் தெரிந்தது போல இஸ்ரா மிஹராஜ் இரவு, அந்த இரவு சாதாரண இரவு அல்ல. அல்லாஹு தாலா தனது ஹபீபான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அளித்த மிகப்பெரிய கௌரவமான ஒரு இரவு. மக்காவிலிருந்த மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து பைத்துல் முக்தஸ் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள். அதன் பிறகு அங்கிருந்து 7 வானங்களையும் கடந்து சித்ரத்துல் முன்தஹா என்ற மிக உயர்ந்த இடத்திற்கு நமது நபி அவர்கள் கொண்டு செல்லப்பட்டார்கள். அந்த சித்ரத்துல் முன்தஹா என்பது சாதாரண இடம் அல்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூட அதற்கு மேல் செல்ல முடியாத ஒரு இடம். அங்கேயே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நின்று விட்டார்கள். யா ரசூலுல்லாஹ், இதற்கு மேல் நான் வந்தால் நான் எரிந்து விடுவேன் என்று கூறியதாக நமக்கு ஹதீஸ் கற்றுத்தருகிறது. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே முன்னேறினார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா தனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நேரடியாக அருளிய மிகப்பெரிய பரிசுதான் நமது 5 நேர தொழுகை. ஆரம்பத்தில் அந்த தொழுகை 50 வேளை தொழுகையாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு திரும்பி வரும்போது மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், நபியே, உங்கள் உம்மத்திற்கு அல்லாஹ் என்ன கடமையாக்கினான்? நபி அவர்கள் 50 தொழுகை என்று கூறினார்கள். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், உங்கள் உம்மத்தால் அதை நிறைவேற்ற முடியாது. நான் பனு இஸ்ராயிலுடன் அனுபவித்திருக்கிறேன். நீங்கள் திரும்பி சென்று அல்லாஹ்விடம் குறைக்க கேளுங்கள் என்று. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் அல்லாஹ்விடம் சென்று குறைக்க கேட்டாங்க. அல்லாஹு தாலா அதை குறைத்தான். மீண்டும் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் குறைக்க சொல்லுங்கள் என்று கூறினார்கள். இவ்வாறு பல முறை நடந்த பிறகு அல்லாஹு தாலா அதை 5 வேளை தொழுகையாக மாற்றினான். மூமின்களே, அதனால்தான் இந்த 5 வேளை தொழுகை சாதாரணமான விஷயம் அல்ல. அது அல்லாஹு தாலா நேரடியாக நபி அவர்களுக்கு வழங்கிய பரிசு. அதனால் தொழுகைக்கு இஸ்லாத்தில் இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது. கியாமத்து நாளில் கூட மனிதரிடம் முதலில் கேட்கப்படுவது என்னது தெரியுமா? தொழுகையை பற்றி தான் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறாங்க. தொழுகை சரியாக இருந்தால் மற்ற அமல்களும் சரியாக இருக்கும். தொழுகை சரியில்லாமல் இருந்தால் மற்ற அமல்களும் பாதிக்கப்படும். அல்லாஹு தாலா இந்த 5 வேளை தொழுகையும் சரியாக நிறைவேற்ற இறைவன் நமக்கு தௌஃபீக் தருவானாக. ஆமீன். அல்லாஹு தாலா நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரடியாக அறிவித்த 2வது விஷயம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் உள்ளவர்கள் பெரிய பாவங்கள் செய்தாலும் அவர்கள் உண்மையாக இறைவனிடத்தில் தௌப தேடினால் அல்லாஹு தாலா அவர்களை மன்னித்து விடுவான். இஸ்லாத்தில் மிக பெரிய பாவங்கள்
இருக்கிறது, அது நமக்கு தெரியும். அதில் மிகப்பெரிய பாவம் என்னென்னா ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. ஆனால் மனிதன் உண்மையாக மனம் திருந்தி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹு தாலா அவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடியவன். அந்த காலத்தில் சில சஹாபாக்கள் மிகவும் பயந்திருந்தாங்க. ஒருவர் பெரிய பாவம் செய்துவிட்டால் அவர் முழுமையாக அழிந்து விடுவாரோ, அல்லாஹு தாலா அவரை மன்னிக்க மாட்டானோ என்று அவர்கள் கவலைப்பட்டாங்க. ஆனால் அல்லாஹு தாலா தனது அளவற்ற கருணையால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்தான், என் அடியார்கள் என்னிடம் உண்மையாக தௌபா செய்தால் நான் அவர்களை மன்னிப்பேன் என்று. அதனால்தான் இஸ்லாத்தில் நம்பிக்கை இழப்பு கிடையாது. மனிதன் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தின் கதவு மூடப்படவில்லை. இது தொண்டை குழி வராத தௌபாவின் கதவு திறந்தே இருக்கிறது. அதனால ஒரு மூமின் எப்போதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தை நம்பிக்கையுடன் எதிர்பார்க்க வேண்டும். அல்லாஹு தாலா நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து நம்மை நேர் வழியில் நிலை நிறுத்துவானாக. ஆமீன். மூன்றாவது விஷயம்தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். புனிதமான குரானில் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த சூறாவின் 2 ஆயத்துகள். அந்த 2 ஆயத்துக்களையும் அல்லாஹு தாலா நேரடியாக நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கினான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாமல் அல்லாஹுவின் அர்ஷின் கீழே உள்ள பொக்கிஷங்களிலிருந்து இந்த ஆயத்துகள் வழங்கப்பட்டதாக ஹதீஸில் வருகிறது. மூமின்களே, இதனால் இந்த 2 ஆயத்துகளின் மகத்துவம் எவ்வளவு பெரியது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இது ஒரு சாதாரண ஆயத்துகள் கிடையாது. அல்லாஹு தாலா தனது ஹபீபான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கிய மிகப்பெரிய பரிசில் ஒன்றாகும். இந்த ஆயத்துகளில் ஈமான் இருக்கிறது, துஆ என்பது இருக்கிறது, அல்லாஹுவின் ரஹ்மத் இருக்கிறது, பாதுகாப்பு என்பது இருக்கிறது, நமக்கு மன்னிப்பு என்பது இருக்கிறது. நமது வீட்டில் ஷைத்தானின் தொந்தரவுகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது, அப்படிதானே? எல்லா வீடுகளையுமே ஷைத்தான் நுழைய முயற்சி செய்கிறான். நாம் உணவு உண்ணும்போது பிஸ்மில்லா நம்ம சொல்லாமல் சாப்பிட்டா ஷைத்தானும் நம்மோடு சேர்ந்து சாப்பிடுவான்னு ஹதீஸு நமக்கு கற்று தருகிறது. நாம் வீட்டிற்குள் நுழையும் போது அல்லாஹுவை நினைக்காமல் நாம் நுழைந்தால் ஷைத்தான் இன்று தங்க இடம் கிடைத்து விட்டது, சாப்பாடும் கிடைத்து விட்டது அப்படின்னு கூறுவானா. அப்படி நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு எச்சரிக்கிறாங்க. நாம் பாத்ரூமுக்குள் செல்லும்போது துஆ சொல்லாமல் சென்றால் ஷைத்தானுடைய தொந்தரவுகள் நமக்கு அதிகரிக்கும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒவ்வொரு செயலுக்கும் துஆக்களையும் திக்ருகளையும் நமக்கு கற்று தந்திருக்காங்க. வீட்டுக்குள் செல்லும்போது துஆ சொல்ல வேண்டும், உணவு உண்ணும்போது பிஸ்மில்லா சொல்ல வேண்டும், தூங்குவதற்கு முன்பு அல்லாஹுவை நினைக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ், சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் போன்ற திக்ருகளை நம்ம அதிகமாக சொன்னால் ஷைத்தானின் தொந்தரவிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். குறிப்பாக புனித குரானை ஓதுகிற வீட்டில் ஷைத்தான் நிலைத்திருக்க முடியாது. அதுலேயும் மிகவும் முக்கியமானது நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆயத்தை நீங்கள் இரவில் ஓதிட்டு படுத்தா அது போதுமானதாக உங்களுக்கு இருக்கும்னு நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியிருக்காங்க. இந்த ஆயத்துக்களை ஓதுகின்ற அடியானுக்கு அல்லாஹுவின் பாதுகாப்பு கிடைக்கும், அல்லாஹுவின் ரஹ்மத்து கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும். அதனால் இந்த ஆயத்துக்களை நான் சொல்ல போக இந்த ஆயத்துக்களை நம்ம மனப்பாடம் செய்து தினமும் ஓத வேண்டும். நமது குழந்தைகளுக்கும் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். வீட்டில் பரக்கத் அதிகரிக்கவும், ஷைத்தானின் தொந்தரவிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கவும், அல்லாஹுவின் ரஹ்மத் இறங்கவும் இந்த ஆயத்துகள் நமது வீடுகளுக்கு போதுமானது பெரிய காரணமாக இருக்கும். மூமின்களே, நம்ம பலருக்குமே ஆயத்துல் குர்சி மனப்பாடமாக தெரியும். ஆனால் இந்த 2 ஆயத்துகளின் மகத்துவத்தை முழுமையாக அறிந்தவங்க ரொம்ப குறைவு தான். இந்த 2 ஆயத்துகளும் சாதாரண ஆயத்துகள் கிடையாது. அல்லாஹுவின் அர்ஷின் கீழே பாதுகாக்கப்பட்ட பொக்கிஷங்களிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட மிக பெரிய 100 ஆயத்துக்களாகும் இது. அதுவே ஆமன ரசூல் சூரா அல் பஹராவின் கடைசி 2 ஆயத்துக்கள் ஆமன ரசூலுன்னு தொடங்கக்கூடிய அந்த ஆயத்து தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினாங்க, சூரத்துல் பஹராவின் கடைசி 2 ஆயத்துகளையும் இரவில் ஓதுகின்றவனுக்கு அது போதுமானதாக இருக்கும் அப்படின்னு. அந்த இரவு முழுவதும் ஷைத்தானின் தொந்தரவிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். அந்த இரவு முழுவதும் நின்று தொழுத நன்மை நமக்கு கிடைக்கிறது. எல்லா தீமைகளிலிருந்தும் அல்லாஹுவின் பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். அதனால்தான் இந்த ஆயத்துக்களை நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 ஆயத்துக்களை உங்கள் குழந்தைகளுக்கும் குடும்பத்தினருக்கும் கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு நமக்கு கற்றுத் தந்திருக்காங்க. ஏனென்றால் இந்த ஆயத்துக்களில் மிக பெரிய பரக்கத் இருக்கிறது. இந்த ஆமன ரசூல் என்கிற ஆயத்தை நீங்கள் தொடர்ந்து 11 முறை 11 நாட்கள் ஃபஜருக்கும் மஹரிப்புக்கும் நீங்கள் ஓதி வந்தால் உங்களுடைய நோய்களுக்கு ஷிஃபா கிடைக்கும். மூமின்களே, நாம் உலக வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளில் வாழ்கிறோம்.
மனக்கவலை, நோய், குடும்ப பிரச்சனை, பண கஷ்டம், பயம், அமைதியின்மை, இப்படி பல சோதனைகள் மனிதனை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அல்லாஹு தாலா குரானில் நமக்கு ஷிஃபாவையும் ரஹுமத்தையும் வைத்திருக்கிறான். குறிப்பாக ஆமன ரசூலு நமக்கு மிக பெரிய ஆறுதலாக இருக்கிறது. இந்த ஆயத்துக்களை ஓதும்போது நம்ம என்ன கூறுகிறோம் தெரியுமா? அல்லாஹுவே, எங்களால் முடியாத சுமையை எங்கள் மேல் சுமத்தாதை, எங்களை மன்னித்து விடு, எங்களுக்கு கருணை செய், எங்களுக்கு உதவி செய் என்று அல்லாஹ்விடம் நாம் கேட்கிறோம். அதனால் இந்த ஆயத்துகள் வெறும் ஓதுவதற்கான ஆயத்துகள் மட்டும் கிடையாது. இது ஒரு துவாவாகும். ஒரு அடியான் தனது ரப்பிடம் மிகுந்த தாழ்மையுடன் கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனையாகும். சஹாபாக்கள் இந்த ஆயத்துக்களை ஓதி முடித்த பிறகு ஆமீன் என்று கூறுவார்கள். ஏன்னா இது முழுவதுமே துவா. இந்த ஆயத்துக்களை நமது உள்ளத்தை கலங்கி ஈமானோடு நம்பிக்கையோடு ஓத வேண்டும். அப்போதான் அதனுடைய உண்மையான பலனை நாம் உணர முடியும். சூரா அல் பக்ராவின் கடைசி 2 ஆயத்துக்களை உங்களுடைய வீட்டில் தொடர்ந்து நீங்கள் ஓதினால் ஷைத்தான் அந்த வீட்டிலிருந்து ஓடிவிடுவான். அந்த 2 ஆயத்துக்களை தினமும் ஓதுகிற வீட்டில் பரக்கத் அதிகரிக்கும், மலக்குகள் இறங்கி வருவார்கள், குழந்தைகளுக்கு நல்ல அமைதி கிடைக்கும், குடும்பத்தில் சண்டைகள் குறையும், மன நிம்மதி அதிகரிக்கும். இப்போது நாம் வாழும் காலம் மிகவும் சோதனைகள் நிறைந்த காலம். கண் திருஷ்டி, பொறாமை, தீய பார்வை, மன அழுத்தம், பயம், இப்படி பல விஷயங்கள் மனிதனை பாதிக்கின்றன. அதனால்தான் நாம் அல்லாஹ்வின் பாதுகாப்பை தேட வேண்டும், மனிதர்களிடமல்ல. அல்லாஹ்விடமே பாதுகாப்பு இருக்கிறது. அந்த பாதுகாப்பை பெறுவதற்கான மிக பெரிய வழிகளில் ஒன்றுதான் இந்த ஆமன ரசூல் ஆயத்துகள். குறிப்பாக மஹ்ரிப் மற்றும் இஷா இடையில் ஓத முயற்சி செய்ய வேண்டும். தூங்குவதற்கு முன்பு ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள். நமது வீட்டில் தினமும் ஒரு முறையாவது இந்த ஆயத்துகளின் ஓசை கேட்க வேண்டும். அல்லாஹு தஆலா மதிப்பு கொடுத்த, சிறப்பு கொடுத்த மாதங்களில் ஒன்றான இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தில் இந்த ஆயத்துக்களை ஓதுவதற்கு நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்னும் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ் வேறொரு வீடியோவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.